உறவுகளே, வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோன்னா எஸ்ஐஆர் சிக்கல் தான். சிக்கல் கிடையாது, எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள் பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணலான்னு நினைக்கிறோம். சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தமா? தீவிர திருத்தம். ஓகே. சிறப்பு திருத்தம். சிறப்பு தீவிர திருத்தம். ஓகே. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகே. 2026 இதில் ஏற்கனவே ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, வீட்டுக்கு பிஎல் வந்தாங்க, நம்ம எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட தற்போது 97 லட்சம் வாக்காளர்களை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க நம்முடைய தேர்தல் ஆணையம். இது நிறைய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அமைஞ்சிருச்சு. அத்தனை ஓட்டம் நீக்கிருக்கீங்க அப்படின்னு. சரி, ஓகே. நம்ம 19ஆம் தேதி கடந்த டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபஸ்ட்டு டிராஃப்டை தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணாங்க. வாக்காளர் பட்டியல் டிராஃப்டை ரிலீஸ் பண்ண வரைவு வாக்காளர் பட்டியல். அது ரிகர்சல் பட்டியல் தான், அது கன்ஃபர்மேஷன் பட்டியல் கிடையாது. அந்த பட்டியலில் உங்கள் பேர்லாம் இருக்கா, நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நம்மளும் கூட அந்த பட்டியலை எப்படி போய் பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கிறதுன்னு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். நான் இது வரைக்கும் பார்க்கலாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா வீடியோக்கள் டிஸ்கஷன் அந்த லிங்க்கு தரோம், பாருங்கள். இன்றைக்கி பர்டிகுலராக திருமணமாகி ஊரை விட்டு காலி பண்ணி போனவங்க, இல்லை இந்த ஊரே வெளியில் டவுனில் போய் வீடை வாங்கிட்டு சொந்தமாக அங்கிட்டு போய் இவங்க தொல்லையே வேணாம்டா, போய் ஊரு வேணாம் ஒன்றும் வேணாம்டா அப்படின்னு ஊரை விட்டு போனவங்க, ஓடுனு சொல்லக்கூடாது, போனவங்க ஏன்டா சண்டைக்கு வந்துடுறாங்க, போனவங்க அவங்களுடைய பேர் டபுள் என்ட்ரியார். அவங்க பெருசாக சொல்லுவாங்க டேய் நாங்கள் பெங்களூர்லாம் ஓட்டு போட்டோம் தெரியுமா, இங்கேயே ஓட்டு போடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காலையில் அங்கே மதியம் இங்கே. அதே மாதிரி பக்கத்து ஊரில் தேவக்கோட்டையில் ஓட்டுருக்கும், இங்கேயும் இங்கேயும் ஓட்டுருக்கும். அவர் அங்கே போட்டுட்டு இங்கே வருவார், இல்லாட்டி இங்கே போட்டு அங்கே போவார். அவர் பார்ப்பார். அதுலேயும் குறிப்பாக அந்த பிரசிடெண்ட் எலெக்ஷன்லாம் இவங்களை கையிலே பிடிக்க முடியாது. இல்லை, இப்போ அது மாதிரி இருக்குது. ஹஸ்பண்டுக்கு இங்கே ஓட்டுருக்கு, வீட்டுக்கு ரமாக்கு அங்கே அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் காலி பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது. செத்து போனவங்களோட பட்டியல் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. 2002க்கு அப்புறம் இப்போ தான் எஸ்ஐஆர் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. இதில் அவங்க பேர் இல்லை அப்படின்னா சேர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பேர் நீக்கப்பட்டு போச்சு, என்னடா திடீர்னு என் பேர் எடுத்துட்டீங்க, அதை திரும்ப சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்கள் பூத்தில் எத்தனை பேரை நீக்கியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறது, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு குறை நிறைகளை சரி செய்வதற்கான அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. அதையும் கூட நம்ம முகாம் நடத்த போகிறாங்க. அந்த முகாம் தேதி எப்போ, அந்த முகாமில் நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பாலா பேசுவார். நம்ம இப்போ அந்த பட்டியல், அதாவது நீக்கப்பட்ட பட்டியலை பார்க்குறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாலா கம்ப்யூட்டரில் தான் ப்ராசஸிங் பண்ணுறோம். இது நம்ம மொபைல் ஃபோனில் இருந்த இடத்துலேருந்தே பண்ணிக்கலாம். பஸ்ஸில் சும்மா லேப்டாப் உங்களுக்கு ரிகர்சல் காண்டி பண்ணி காட்டுறது. நீங்கள் அதை நம்ம அந்த வாக்காளர் பட்டியல் பார்க்குறதுக்கு 2 வெப்சைட்டை நம்ம சொன்னோம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்லேயும் போகலாம், அதில் போய் டிராஃப்ட் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியுடைய இணையதளம், இந்த இணையதளத்திலும் பார்க்கலாமா சொல்லியிருந்தோம். நம்ம 2மே பண்ணி காட்டியிருந்தோம். ஓகே. இப்போ இதே வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா, இது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியுடைய இணையதளம், இதை election.dngov.in அப்படின்னு நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் லிங்க் தரோம், அப்படின்னா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நேரடியாக இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். அதிலே காட்டுது சமீபத்திய புதுப்பிப்புகள்னு சொல்லிட்டு ரன்னிங்லேயே. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா சமீபத்திய புதுப்பிப்புகள் அப்படின்னு டிஸ்பிளேயில் பண்ணுறாங்க. இதில் ஒரு 3 விஷயங்களை இவங்க டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான வேலைகளை இது ஒன்று, வரைவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் 2026 இந்திய தேர்தல் ஆணையம் இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டத்தை நீங்கள் கொடுத்து உங்களுடைய பூத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இப்போ நீக்கப்பட்டவர்கள், அதாவது வராதவர் மற்றும் வராதவர், மாற்று செய்யப்பட்டவர், இறந்தவர், இவங்களுடைய லிஸ்ட்டு, நீக்கப்பட்ட லிஸ்ட்டு, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓட்டு லிஸ்ட்டு ஓட்டு போட்டு இந்த லிஸ்ட்டில் பேர் பட்டியல் வராதவங்க, இடம் மாறி போனவங்க, நிரந்தரமாக வேறு வீடு எங்கிட்ட 19 சொல்லணும்னா உங்கள் பூத்துலேருந்து எத்தனை ஓட்டை நீக்கியிருக்காங்க, 97 லட்சம் ஓட்டு நீக்கினாங்கல்ல, அதில் உங்கள் பூத்தில் எவ்வளோ போயிருக்கு கண்டிப்பாக அதை பார்க்குறது. இப்போ நீங்கள் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் ஸ்டேட் இருக்குல்ல, ஆமாம்,
நம்ம தமிழ்நாடு தானே போல. ஆமாம், தமிழ்நாடு தான் இப்போதைக்கு. தமிழ்நாடு கூப்பிடுவோம். தமிழ் இப்போதைக்கு தமிழ்நாடு தான் இருக்கு. ஓகே. இல்லை, இந்த நாடு உருவாயிடுச்சு. டிஸ்ட்ரிக் வந்து நம்ம ராமநாதபுரம் சீரியல் நம்பர் 27. நிறைய பேர் வந்து ராமநாதபுரம் வந்து தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் தண்ணிலாம் இப்போ நிறைய இல்லை, நம்ம நண்பர் சொல்லுவார்ல, எல்லாம் தண்ணி இல்லா காடு. அதெல்லாம் தப்பு. இப்போ நாங்கள் தண்ணீர் இல்லாத தேசமாக உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட தம்பி ஜாயிர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமாம். ஓகே, இந்த ராமநாதபுரம் ஓகே கிளி கொடுத்தாச்சு டிஸ்ட்ரிக்டில். அதுக்கப்புறம் அசம்பிளி வந்து எங்களுக்கு வந்து திருவாடான அசம்பிளி. அதுக்கப்புறம் வந்து பார்ட் நம்பர், உங்களுடைய பூத்து எதுவோ அந்த பூத்தை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சீங்க. எங்கள் பூத்து வந்து 18ஆம் நம்பரு. ஸோ சவுத்து கீழக்கோட்டை. ஓகே, ஜூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வியூ அவ்வளோதான். பட்டியல் வந்துருச்சு, லிஸ்ட்டு வந்துருச்சு. இதில் எத்தனை பேரை நீக்கியிருக்காங்க பூத்தில் அப்படின்னு பார்க்கலாம். 5 பேஜ் வந்திருக்கு. 5 பேஜ் 53 பேரை வந்து நீக்கியிருக்காங்க. இந்த பட்டியல் வந்து ஃபஸ்ட்டே நான் பார்த்துட்டேன் போல. இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே 95% சரியான நீக்கல் தான். சரியாக, ஏன்னா அந்த உள்ளூருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீக்கல் சரியானதா தவறானதா அப்படின்னு. இதில் சில மிஸ்டேக்ஸும் இருக்குது. எங்கள் ஊருக்கு புதுசாக திருமணமாகி வந்து 3 வருடம் அங்கே ஆன அந்த பெண் பிள்ளையோட பேரை நீக்கல் பட்டியலில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கல்லூரி படித்து கொண்டு இருக்கிற ஒரு பெண் பிள்ளை, அவளுடைய பேரும் வந்து இதில் நீக்கல் பட்டியலில் வந்திருக்கு. இதே மாதிரி வந்து ஒரு சில குளறுபடிகள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5% குளறுபடிகள் இருக்குது. பட் இப்போ இதற்கான சொல்யூஷன் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இதற்கான, அதாவது இப்போ வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் 19ஆம் தேதி வந்ததில் என் பேர் இல்லை, ஏற்கனவே இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் போது, இப்போ புதுசாக தமிழ்நாட்டில் தோன்றியிருக்க சில கட்சிகள் வந்து ஒரு சில விமர்சனங்களை என்ன வைக்கிறாங்கன்னா, எங்களை டார்கெட் பண்ணியே தான் எஸ்ஆர் கொண்டு வந்திருக்காங்க, அதனால் புதிய வாக்காளரை சேர்க்கக்கூடாதுன்னே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சேர்க்கறதுக்கு படிவம் 6 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 19ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் விட்டாங்க இல்லையா, அதுலேருந்து ஜனவரி 18 வரைக்கும் 2026 ஜனவரி 18 வரைக்கும் சிறப்பு முகாம்களை நடத்தப்படும். உங்கள் சொந்த பூத்தில் பிஎல்ஓட நடக்குது. இப்போ அதை குறித்து வந்து ஆரம்பத்தில் வந்து எப்போ முகாம் நடத்துகிறாங்க, ஆமாம், எதுக்காக வந்து நம்ம வந்து இந்த முகாமை பயன்படுத்திக்கலாம், அந்த டீட்டெயிலை கொஞ்சம். இப்போ புதுசாக முதல்ல ஓட்டு போட போகிறேன், இது வரைக்கும் போடவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு சில கட்சிகள் சொல்கிறாங்கல்ல, எங்களை வேணும்னே வாய்ப்பு இல்லை. ஆமாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. சரி, படிவம் 6 பூர்த்தி பண்ணி வந்து எஸ்ஆர் வீடு வந்தாங்க பிஎல்ஓ. ஓகே, இப்போ வந்து நம்ம தான் தேடி போகணும். ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 95% வேலையை முடிச்சிட்டாங்க. ஓகே, 5%க்காவது நம்ம கொஞ்சம் உழைக்கணும். ஓகே, நம்ம வாக்காளர் ஒரு இந்திய குடிமகனா நம்ம என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யணும். நீங்கள் யாராவது அரசியல் கட்சிகளோட பேச்சை கேட்டுக்கிட்டு வீம்பு ஓட்டு போட முடியாது பார்த்துக்குங்க. நம்ம இப்போ அந்த படிவம் 6 ஃபுல்லாக பண்ணி நம்ம ஓட்டு கொடுத்தோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. புதிய வாக்காளர்களுக்கு இது வரைக்கும் நான் ஓட்டே போடல. இப்போதான் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிச்சு. இப்போதான் முதல்ல உள்ள வர்றேன். அதுக்கு ஒரு ஜனவரி மாதம் வரைக்கும் ஏதோ டைமிங் இருக்கு. அந்த வயதுக்கான ஒரு நிர்ணயம் பண்ணுவாங்க. 1/1/2026 அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த நீங்க எல்லாமே புது வாக்காளர்ல சேர்ந்துக்கலாம். 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்க 6 ஃபுல் பண்ணி 6 ஃபாலோ பண்ணி நீங்க வாடு கண்ணை மூட்டு கொண்டு போய் கொடுத்தோம். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு வந்து முன்மொழிந்த வாக்காளர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. எப்படின்னா ஏற்கனவே நம்ம பேர் வந்திருக்கும், ஏற்கனவே போட்ட லிஸ்ட் வந்திருக்கும். அந்த லிஸ்ட்டு இப்போ கொடுத்த அந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்டு அந்த கணக்கெடுப்புக்கு அப்புறம் நம்மளோட பேர் விடுபட்டுருக்கலாம். அந்த 19ஆம் தேதி வெளியிட்டு அந்த டிராப்டில் நம்ம பேர் வராமல் இருக்கலாம். இல்லை இறந்து பேர் நீக்காமல் இருக்கலாம். நம்ம பேர் வராமல் இருக்கலாம். இல்லை ஏற்கனவே நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்படாமல் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியே இருக்குல்ல. அதுக்கு வந்து படிவம் 7 வந்து ஃபுல்லாக பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகே, நீக்கப்படுவதற்கும் சேர்க்கப்படுவதற்கும் ஏற்கனவே இருந்தவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். புதிய நபர்கள் அல்ல, ஏற்கனவே இருந்தவர்கள் நீக்கப்படுவதற்கும் சேர்க்கப்படுவதற்கும் படிவம் 7 அதை ஃபுல்லாக பண்ணி நம்ம கொடுக்க வேண்டும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி முகவரி திருத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு படிவம் இருக்குது. படிவம் 8 அது. ஓகே, இப்போ இனிஷியல் பிரச்சனை இருக்கும், ஊர் பிரச்சனை இருக்கும், டோர் நம்பர் தப்பா, டோர் நம்பர் தான் எல்லா இடத்துலையுமே நான் ஏற்கனவே எப்படி சொல்கிறது, நம்ம கதவு நம்பர் எடுத்தோம்னா நம்மகிட்ட வந்து ஒரு கலவரமே உண்டாகும். அந்த மாதிரி என் பூத்துலேயே அந்த மாதிரி இருக்கும். இடையில அதெல்லாம் கடந்து நம்ம எடப்பாடியார் பேர் சொல்லியிருந்தாரு, டேய் என்னடா 2 வீட்டில் 500 ஓட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அது பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி வாடகை இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஏரியாவில் வாடகை வீடு எல்லாம் இல்லை. நம்ம பூத்து மேல் மேடி சைடு வீடு வாடகைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரே வீட்டில் சரி வாடகைக்கு வந்திருக்கான்னு கணக்கில் எடுத்து. நேற்று நம்ம இங்கே ஒரு பகுதியில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார்,
என்னடா என் பேரை அப்படி மாற்றி எழுதி வச்சுருக்காங்க, ஊரை கொண்டு வேறு இதில் வேறு ஊரில் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் படிவம் 8 நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, சரி. இதெல்லாம் எப்போ கொடுக்கணும்? எஸ், கொடுக்கலாம் சொல்கிறான். என்னைக்கு கொடுக்குறது அப்படின்னா காலையில் ஒருத்தர் கேட்டாங்க, தம்பி வருவாங்கன்னு சொன்னீங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டார். வருவாங்க இருங்க அப்படின்னு சொல்லிங்க. அதுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 27, 28 அந்த மாதத்துலேயே சனி ஞாயிறு 2 நாள் வந்து அந்தந்த பூத்தில் சிறப்பு முகாம் நடக்குது. பிஎல்ஓ அங்கே இருப்பாங்க. நம்ம தான் உங்கள்கிட்ட போய் அதை அந்த காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் பிஎல்ஓ நிச்சயமாக அங்கே இருப்பாங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி அந்த 2 நாள்லாம் படிவம் அவங்களே வச்சுப்பாங்க. படிவம் அவங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை. இல்லை, படிவங்களும் அவர்களிடத்துல இருக்கும். இல்லை, நம்மளுக்கு ஒரு சமூக சிந்தனையாக இருக்குது, நம்ம ஏன் அவங்கள்ட்ட கேட்கணும்? சரி, என்ன நாள் இருக்கே, நம்ம வீட்டிலே உட்காந்து எழுதுவோம்னா ஆன்லைனில் பிரிண்ட் எடுத்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணி போங்க. அது தேர்தல் இணையதளத்தை அத்தனை படிவம் இருக்குது. அப்படியே தப்பாகிடுச்சுன்னா அவங்க மாற்றி எழுதிக்கலாம் அந்த ஃபார்ம். நீங்கள் அது ஒரு ரெடியாக ப்ரீப்பராக போயிடலாம். அதில் என்னென்ன கேட்டாலும் படித்து பார்க்கலாம். அவங்க ஒரு நாலேஜ் வரும்ல, 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணலாம். இதை இப்படி பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். நம்மளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபார்மே ஃபில்லப் பண்ணி தெரியாது. அதை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆஹா இது இங்கிலீஷில் இருக்குது, ஆமாம், இதை வந்து நம்ம மாற்றணுமே, இதுக்கு எப்படி குரல் கொடுக்குறான்னு தான் யோசிப்பேன் தவிர சரி அதை கற்றுக்குறோம் முயற்சியே பண்ண மாட்டோம். கண்டிப்பாக. அதனால் நீங்கள் முடிஞ்சால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 2 நாள் தான் பார்த்தா இல்லை, அடுத்த ஒரு 2 நாள் ஜனவரியில் 4, 5 இல்லை 3, 4 3ஆம் தேதி 4ஆம் தேதி அதுவும் சனி ஞாயிறு தான். 3 நாள்லையும் அது வருது. நியூ இயர் முடிஞ்சு அதுக்கப்புறம் வருது. நீங்கள் அதுலேயும் திருத்தம் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 டேட்டு. அப்போ 4 நாளுமே அவங்க நம்மளை தேடி வர மாட்டாங்க, நம்ம அவங்கள தேடி போவோம். 4 நாள் வந்து இந்த சிறப்பு முகாம் நடக்குது. சிறப்பு முகாம் 75,000 பூத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பிஎல்ஓவுமே அன்னைக்கு இருப்பாங்க. இப்போது மறுபடியும் சொல்கிறேன்னா அவங்க நம்மளை தேடி வரமாட்டாங்க. வந்த வேலை 90% முடிச்சிட்டாங்க. மீது 5% நம்ம தான் போகணும். நம்மளோட கடமையை செய்ய நம்ம கண்டிப்பாக போவோம். ஓகே கண்டிப்பாக. நாங்கள் டிராப்டை வந்து செக் பண்ணி பார்த்ததில் டபுள் என்ட்ரி இன்னும் இருக்குது. டபுள் என்ட்ரி இருக்குது. இப்போ சமூக ஆர்வலர்களாகி நமக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்துலையும் வந்து அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஒரு கட்டம் செக் பண்ணி இந்த பட்டியலையும் செக் பண்ணணும். நீக்கப்பட்ட பட்டியலில் தவறாக வந்து பேர் வந்திருக்கு அப்படின்னா அதை சேர்க்கறதுக்கு நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் என்ன நினச்சிட்ருக்கேன்னா, இந்த 2 தங்கச்சிகளுக்கும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்கள் பேர் வந்து நீக்கப்பட்ட பட்டியலில் இருக்குது, நீங்கள் வந்து படிவம் வந்து ஏழை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த முகாமை பயன்படுத்திங்க. 4 நாள் நடக்கக்கூடிய முகாமை பயன்படுத்திங்க. நான் இன்ஃபர்மேஷன் அப்படி தான் சமூக ஆர்வலர் ஒவ்வொருத்தரும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்து நமக்கு இருக்குது. அடுத்த வேலை இருக்குது. அதே சமயத்தில் மேனுவலாக தான் கொடுக்கணுமா இல்லை, ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் சொல்லிட்டாங்க. ஆன்லைன் அப்ளை இருக்குது. ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளை இந்திய தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் உள்ள போயிட்டு ஃபைல் எனபரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் ஃபைல் பண்ணி நீங்கள் இதில் என்ன டேட்டா கேட்குறாங்களோ அது அப்படியே கொடுத்துக்கலாம். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து ஆதார்லையும் வாக்காளர் ஐடியிலையும் ஒரே மாதிரி நேம் இருக்கணும். அதான் பிரச்சனை. ஸோ அதனால் நீங்கள் மேனுவலில் வந்து நீங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இங்கே அரசியல் சில கட்சிகள், மூத்த கட்சிகளும் வந்து அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்திட்டாங்க. 97 லட்சம் வாக்குகள் போச்சுப்பா, அதை நல்லா கவனிக்கப்பா, அது உண்மையிலேயே 97 லட்சம் போச்சா இல்லை வேணும்னே நீக்கப்பட்டிருக்காங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து, நீக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக வந்து அந்த உரிய நபர்களுக்கு வாக்கை சேர்க்கறதுக்கு நீங்களும் கொஞ்சம் போராடுங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பயம் வேணும்னே நீக்கப்பட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு இல்லை நிச்சயமாக. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு, மத்திய அரசுடைய ஆட்கள் இங்கே யாரும் வேலை செய்யணும். நீங்கள் முதல்ல அதைத்தான் நீங்கள் முதல்ல பிஎல்ஓ என்பது நம்ம கூட்டத்தில் இருக்க நம்ம தங்கச்சி, அக்காக்கள், சகோதரர்கள் தான் பிஎல்ஓ, நம்ம ஆளுங்க. அதே மாதிரி யாருக்கு அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துச்சுன்னா நம்ம கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு அந்த ஃபார்ம் வந்துச்சு. அவர் வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அவருக்கு ஒரு பணி அவர் கொடுத்துருந்தாங்க. அதை அவர் பண்ணி தான் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வேலை செய்கிற எல்லாமே நம்ம ஆளுக்கு தான். மத்திய அரசு இந்திக்காரங்களை கொண்டு போய் இங்கே இறக்கி அவங்க வேணும்னு நம்ம பேரை தூக்குறதுக்கெலாம் அவங்க வரமாட்டாங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ தூக்குவதும் நீக்குவதும் விடுபட்டிருந்தால் குற்றம் யாரு பேர்னா நம்ம ஆளுங்க மேலே தான் குற்றம். அதனால் நீங்கள் இந்த அரசியல் பண்ணுற அந்த நபர்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்கள் ஓட்டை சேர்க்கறதுக்கோ, உங்கள் ஓட்டை இங்கே வேணாண்டா, ஏற்கனவே நான் அந்த ஊரில் இருக்கேன், எனக்கு அங்கேயே இருக்கட்டும், இங்கே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளும் நீங்கள் அங்கேயே தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியும் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். வரை வாக்காளர் பட்டியலை செக் பண்ணுங்கள். அதில் உங்கள் பேர் இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த முகாம்களை சரியாக பயன்படுத்துங்க. உங்களை மட்டும் சொல்ல, அந்த லிஸ்ட்டை ஒரு முறை நீங்கள் நல்லா பாருங்கள். உங்கள் ஊருக்குள்ளே
யாராவது விடுபட்டிருந்தா அது நீக்கப்பட்டிருந்தா அல்லது அவங்களுடைய இறந்து போனவங்க பேர் பட்டியல் நீக்காமல் இருந்தா, ஏன்னா அந்த ஓட்டை கூட வச்சு என்ன பண்ணி வாங்கினா நம்மளால இந்த உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி தூக்கி கொண்டு கள்ள ஓட்டு போட்டுருப்பாங்க. ஸோ அதையும் செய்வாங்க. அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக அந்த எஸ்ஐஆரை வந்து நம்ம எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி சரியான வாக்கு செலுத்தி சரியான நபர்களை நம்ம தேர்வு செய்வதற்கு இந்த ஜனநாயக உரிமையை நம்ம எல்லோரும் நிலைநாட்டலாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இல்லை எஸ்ஐஆர் சம்மந்தமாக இன்னும் சில சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்குது, கேட்டால் சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னால் தாராளமாக வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் அடுத்த வீடியோக்களில் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். நிச்சயமாக தெளிவுபடுத்தலாம் போல. கண்டிப்பாக தெளிவுபடுத்தலாம். நிச்சயமாக நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். ஆமாம். அது வரைக்கும் இந்த தகவல்களை அடுத்தடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறோம். நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.